ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்கூலுக்கான லஞ்ச் மெனு டிஃபன் மெனு தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் கேரட் பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். 3 கேரட் ஒரு 10 பீன்ஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதை பொடி பொடியாக நறுக்கி ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. நறுக்கின காயை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விசில் வச்சு எடுத்து பொரியல் செஞ்சோம்னா காய் ரொம்பவுமே சாஃப்டாயிரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு விசில் வரட்டும். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதில் நான் பாவக்காய் வறுவல் செய்ய போகிறேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ, ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பொடியாக வேணாலும் நறுக்கிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருங்க. சிம்மில் வச்சுருங்க. அதை நான் இப்போது இன்னொரு குக்கரில் ஸ்டவ் ஆன் பண்ணி துவரம்பருப்பு எடுத்து நான் வச்சுருக்கேன். இதில் நான் சாம்பார் வைக்க போகிறேன். 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போது விளக்கெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வரட்டும். இப்போது பாவக்காவை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இது செஞ்சோம்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் லெமன் ரைஸ்க்காக. இப்போது சாம்பாருக்கு புளி ஊற வச்சாச்சு. முருங்கைக்காய், கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது துவரம்பருப்பும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேமை கம்மியாக வச்சுருங்க. நம்ம விடிய காத்தாலே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 5:30 இருக்குது இப்போது டைமு. சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம். இஞ்சி கொஞ்சமாக தட்டி போட்டுக்கோங்க. டீ தூள் போட்டு பால் போட்டு டீ குடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா வறுபட்டுருக்கு. பாருங்கள், கலர் மாறி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா ட்ரையாக வணங்கி வரணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டீ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பருப்பும் 3 விசில் வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சிட்டோம். பருப்பு விசில் வந்துடுச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம டீ குடிச்சிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் நாம் இப்போது தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், பருப்புக்கும் வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு தாளித்து விட்டுடலாம். பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது நான் 2 ஸ்டவ் ஆன் பண்ணி ஒன்றில் மண் பாத்திரமும் இன்னொன்றில் கடாயும் வச்சுருக்கேன். மண் பாத்திரத்தில் சாம்பாரும் கடாயில் பொரியலும் செய்ய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. 2லேயும் தேவையான அளவுக்கு. கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியல் சாம்பார் 2க்குமே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரியல் தான் செய்ய போகிறோம். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. சாம்பாருக்கு போட்ட கடுகும் பொரிஞ்சிருச்சு. சீரகமும் கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 2ம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் சாம்பாருக்கு. இது வதங்கி வரத்துக்குள்ளே நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம். நம்ம வேக வச்ச காய்கறிக்கு தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு 3 மினிட்ஸில் அது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு விருப்பமான காய்கறி சேர்த்திக்கலாம். காய்கறியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 2ம் ஆட் பண்ணிவிட்டு
நாம் இப்போது வேக வச்ச பருப்பில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியிலே காய் வெந்ததுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து காய் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா நமக்கு ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாம் இன்னும் உப்பே ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் துருவல்ல இருந்தும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி கொதித்து காய் வெந்துட்டுருக்கு. இப்போது காய் ஒரு பாதி பதத்துக்கு நல்லா வேர்ந்து வரட்டும். இப்போது பருப்பு மத்து போட்டு கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே புளியும் கரைச்சி தண்ணியும் ஆட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். காய் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நாம் இந்த பருப்பையும் புளி தண்ணியும் ஒட்டுக்க ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. நம்ம இன்னும் சாம்பாருக்கு உப்பே ஆட் பண்ணலை. தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நாம் அதுக்குள்ளே சாதமும் இட்லியும் வச்சிடலாம். பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சாச்சு. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக வெல்லமும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் விசில் வந்துடுச்சு. 2 விசில். ஆஃப் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற கொஞ்சமான தேங்காய் துருவலையும் நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போது ஆஃப் பண்ணிடலாம். சாதமும் ஆஃப் பண்ணியாச்சு. 2 விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், லெமன் சாதத்துக்கு தாளித்து வரத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ண உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி கொஞ்சமாக, அடுத்ததாக வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமன் ரைஸ்க்கு கடலைக்கொட்டை போட்டு செய்வேன். அதை நான் சாதத்துக்கு கூட ஆல்ரெடி வறுத்த கடலைக்கொட்டை, அதனால் சாதம் மிக்ஸ் பண்ணும் பொழுது சாதத்தில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ், ஒரே ஒரு லெமன் தான். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். லெமன் சாதம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போது ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இட்லியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுங்க இட்லியும். இப்போது அடுத்ததாக ஆனியனும் கேரட்டும் போட்ட ஊத்தாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லாம் நம்ம ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா, லெமன் சாதம் லஞ்சுக்காக, அது மார்னிங் சாப்பிட்றதுக்கு இட்லியும் ஊத்தாப்பமும், பாகற்காய் வறுவல், ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், சாம்பார், இவ்வளவும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.